அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல இலவச சட்ட உதவி பெறுவது எப்படி? அதாவது இலவச சட்ட உதவி பெறுவதற்காக எந்த அலுவலகத்தை அணுக வேண்டும்? யார் யாரெல்லாம் இலவச சட்ட உதவி பெற முடியும்? என்னென்ன பிரச்சனைகளுக்காக இலவச சட்ட உதவி பெறலாம்? அது மாதிரி வழக்கறிஞர் கட்டணம், நீதிமன்ற கட்டணம், சாட்சிகளோட கட்டணம், அது மாதிரி வழக்கறிஞர் ஆணையரை நியமிப்பதற்கான கட்டணம், மூத்த வழக்கறிஞர் நியமிப்பதற்கான கட்டணம், இதையெல்லாம் விலக்கு பெறுவதற்கு என்ன நடைமுறை பின்பற்றலாம்? இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த வீடியோல சுருக்கமா பார்க்கலாம். வீடியோ முழுமையும் பாருங்க. பொதுவா நம்மளுடைய நாடு பாத்தீங்கன்னா பெரும்பாலான மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அந்த மாதிரி மக்கள் பொருளாதார ரீதியாக, சமுதாய ரீதியாக இன்னும் பல்வேறு விதமான ஒரு சூழ்நிலையில், ஒரு இக்கட்டான சூழ்நிலை காரணமாக அவர்களுக்கு நீதி மறுக்கப்படக்கூடாது என்பதற்காக இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே உறுப்பு, அதாவது ஆர்டிக்கல் 39A அப்படின்னு ஒண்ணு சேர்க்கிறாங்க. அதாவது அனைவருக்கும் சமமான நீதி கிடைக்க வேண்டும் என்பதற்காக அந்த பிரிவு சேர்க்கிறாங்க. அதாவது அதோடைய நோக்கம் என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் சட்ட உதவி பெற வேண்டும் அப்படின்றதுக்காக அது கொண்டு வந்து அதை பின்பற்றி சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டம் அப்படின்றத 1987 ஒரு சட்டம் கொண்டு வராங்க. அந்த சட்டத்துலதான் இந்த மாதிரி இலவச சட்ட உதவி பெறுவது, இந்த மாதிரி நிறைய நடைமுறைகள் எல்லாமே அந்த சட்டத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது என்னென்ன பிரச்சனைகளுக்காக நீங்க சட்ட உதவி பெறலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது பொதுவா நீங்க ஏதாவது ஒரு பிரச்சனை, ஒரு உரிமையல் சார்ந்தோ, ஒரு குற்றவியல் சார்ந்தோ, ஒரு தொழிலாளர் பிரச்சனை சார்ந்தோ, இந்த மாதிரி குடும்ப நலம் சார்ந்தோ, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகள் நீங்க பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது உங்களுக்கு எதிராக யாரேனும் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கலாம். அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்கள் வழக்கு தாக்கல் செய்வதற்கும் நீங்க இலவசமா நீங்க சட்ட உதவி பெறலாம். இல்ல யாரோ ஒருத்தவங்க உங்க மேல வழக்கு தாக்கல் செஞ்சிருக்காங்க அப்படின்னா, அதை எதிர்த்து வழக்காடுவதற்கும் நீங்கள் இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம். இது நீங்க தெளிவா புரிஞ்சிருக்கலாம். அடுத்ததாக எந்த அலுவலகத்தை அணுக வேண்டும், யாரிடம் அணுகணும் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டுங்க, எந்த பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அது மாதிரி நீங்க தகுதியானவரா அப்படின்றத பத்தி உங்களுக்கு கேள்வி இருக்கலாம். அதை பத்தியும் நீங்க புலப்பட வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்க யாரா இருந்தாலும் சரி, உங்களுக்கு இப்ப நான் தகுதியானவரா அப்படின்னா, நீங்க நேரடியா இலவச சட்ட உதவி மையத்தை அணுகுங்க. உங்களுடைய பிரச்சனைகளை சொல்லுங்க. உங்களுடைய என்ன மாதிரி சூழ்நிலைகள்லாம் அதெல்லாம் விளக்கம் சொல்லுங்க. நீங்க தகுதியானவரா அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்வாங்க. அதனால யாருமே நீங்களே ஒரு ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதனால நீங்க தைரியமா இலவச சட்ட உதவி மையத்தை அணுகலாம். அதாவது இலவச சட்ட உதவி மையம் ஒவ்வொரு தாலுகா நீதிமன்றத்திலையும் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை, அப்ப எப்படி சட்ட உதவி பெறுவது அப்படின்றது ஒரு ஒரு கேள்வி வரலாம். அந்த மாதிரி கேள்விக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேரடியா நீங்க உங்களுக்கு தாலுகா நீதிமன்றம், அதாவது உரிமை நீதிமன்றம் எங்க இருக்குது அப்படின்றத நீங்க யாருக்காவது கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அப்ப தாலுகா நீதிமன்றம், அதாவது பழைய தாலுகாவா இருந்ததுன்னா உங்க தாலுகாவிலே ஒரு நீதிமன்றம் இருக்கும். ஒருவேளை புதுசா தாலுகா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, உங்க தாலுகாவை சேர்த்து இன்னொரு தாலுகாவோட இணைச்சு ஒரு நீதிமன்றம் இருக்கும். அப்ப உங்களுக்கான தாலுகா நீதிமன்றம் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த தாலுகா நீதிமன்ற வளாகத்திலே இலவச சட்ட உதவி மையம், அதாவது இந்த மாதிரி சட்டப்பணிகள் ஆணைக்குழு சம்பந்தமா ஒரு அலுவலகம் இருக்கும். அந்த அலுவலகத்தை நீங்க அணுகலாம். நேரடியா போயிட்டு நீங்க அணுகி அங்க ஒரு படிவம் கொடுப்பாங்க. அந்த படிவத்தை நீங்க பூர்த்தி செய்து நீங்க கொடுக்கலாம். அது மாதிரி கூட நான் கூட இணைப்புல நான் கொடுக்குறேன். அந்த விண்ணப்பத்தை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுக்கணும். அதாவது பெயர், விவரம், என்ன மாதிரி என்னென்ன பிரச்சனைகள், உங்களுக்கு எதுக்காக வந்திருக்கீங்க, உங்களுடைய குணாதிசயம், அதாவது நீங்க தகுதியான நபரா அப்படின்றத பத்தி அது மாதிரி ஒரு ஒரு 7 கேள்வி இருக்கும். அதை நீங்க பூர்த்தி செய்து நீங்க கொடுக்கலாம். அதுக்கான உங்களுடைய ஆவணங்கள், அதாவது ஆதார் கார்டு, இது மாதிரி இதர ஆவணங்களையும் நீங்க இணைச்சு, வழக்கு சம்பந்தமான ஆவணங்களை இணைச்சு நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு வழக்கறிஞரை நியமனம் செய்வாங்க. உங்களுக்கு ஒருவேளை வேறொரு நீதிமன்ற சம்பந்தமா இருக்கு அப்படின்னா அவங்களே பரிந்துரை செய்வாங்க. உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையாக இருக்கட்டும், நீங்க போயிட்டு அருகில் உள்ள தாலுகா நீதிமன்ற வளாகத்தில் உள்ள இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி உங்களுடைய சந்தேகத்தை நீங்க இலவசமா கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி உங்களுடைய சட்ட உதவி, நீங்க தகுதியான நபராக இருந்திருந்தா நீங்க இலவசமான வழக்கறிஞரையே நியமனம் செஞ்சுக்கலாம். அதே மாதிரியே வழக்கறிஞர் கட்டணத்தையும் நீங்க விலக்கு பெற்றலாம். அதனால உங்களுக்கு நீங்க பொருளாதாரம் இல்லை, நான் நலிவடைந்த பிரிவினர் அப்படின்றதுக்காக
நீங்க வந்து இனிமேல் பயப்பட வேண்டாம். தைரியமா நீங்க வந்து இலவச சட்ட உதவித்தை அணுகி பெறலாம். அது மாரி யார் யாரெல்லாம் இலவச சட்ட உதவி பெறலாம் அப்படின்றத பத்தி பார்க்கலாம். அதாவது சட்டப்பணிகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு 12 வந்து யார் யாரெல்லாம் இலவச சட்ட உதவி பெறலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. நான் இணைப்பிலையும் முழு விவரங்களோட நான் சொல்றேன். ஸோ நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அதாவது பட்டியல் இனத்தை சார்ந்தவர்கள், பழங்குடியினத்தை சார்ந்தவர்கள், அதாவது எஸ்சி, எஸ்டி, ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஸோ இவங்க பெறலாம். அடுத்தது பெண்கள், குழந்தைகள், அது மாதிரி வந்து பாலியல் ரீதியாக துன்புறுத்தப்பட்டவர்கள், பாலியல் தொழிலாளிகள். அதாவது நிறைய பெண்களை வந்து பெண் குழந்தைகளை கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி பாலியல் ரீதியான ஒரு தொழிலாளர்களாக வைத்திருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அது மாதிரி கொத்தடிமையாக வேலை செய்யக்கூடியவர்கள், அது மாதிரி குழந்தைகள் எல்லாம் வந்து கடத்திட்டு போய் கை காலை உடைச்சி பிச்சை எடுக்க வைக்கிறது, இந்த மாதிரி அவங்க அணுகலாம். அது மாதிரி வந்து நிறைய இடங்கள்ல பார்த்தீங்கன்னா தொழிற்சாலைகள், அது மாதிரி வந்து பண்ணை, நிறைய இடங்கள்ல பண்ணை, அது மாதிரி கல்குவாரி, மணல் குவாரி, இந்த மாதிரி வந்து நிறைய சட்டவிரோதமான சுரங்கங்கள், சட்டவிரோதமான செயல்கள் நடக்கக்கூடிய அந்த பணிகளை செய்யக்கூடிய, ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடத்திட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்வாங்க. ஸோ அவங்க அது மாதிரி மனநலம் பாதிக்கப்பட்டவங்க, மனநலம் குன்றியவர்கள், மாற்றுத்திறனாளிகள், அது மாதிரி வந்து ஜாதி கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்க, மத கலவரத்தால் பாதிக்கப்பட்டவங்க, இயற்கை சீற்றங்களால் பாதிக்கப்பட்டவங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய அது மாதிரி தொழிலாளர்கள், ஸோ இந்த மாதிரி நிறைய பிரிவினர் இருக்காங்க. ஸோ நீங்க எல்லாமே பண்ணலாம். அதோட மட்டும் இல்லாம வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்களும் நீங்க வந்து இலவசமாக வழக்கறிஞரை நியமனம் செய்து கொள்ளலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள்லாம் வந்து இந்த மாதிரி பிரிவினர். ஸோ நீங்க போயிட்டு இலவச சட்ட உதவி மையத்தை அணுகி ஸோ நீங்க வந்து வழக்கறிஞரை நியமனம் செய்ய சொல்லலாம். அது மாதிரி சென்னையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்ற வளாகத்தில் பக்கத்திலேயே வந்து சட்டப்பணிகள் ஆணைக்குழு, அதாவது இலவச சட்ட உதவி மையம் வந்து இருக்கிறது. அது மாதிரி வந்து உங்களுக்கு எந்த இருந்தாலும் நீங்க அருகில் உள்ள தாலுகா நீதிமன்றத்தை அணுகலாம். அல்லது மாவட்ட நீதிமன்றம். ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் தமிழ்நாட்டிற்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்ட நீதிமன்றம் இருக்கிறது. ஸோ அங்க நீங்க அணுகலாம். அது மாதிரி வந்து உச்ச நீதிமன்றத்திலையும் அது மாதிரி ஒரு இலவச சட்ட உதவி மையம் இருக்கிறது. ஸோ அதனால உங்களுக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும், எந்த நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை வந்தாலும், நீங்க வந்து இந்த அதாவது தகுதியான நபராக இருந்தால் நீங்க வந்து இலவசமாக சட்ட உதவியை பெறலாம். வழக்கறிஞர் நியமனம் செய்யலாம், வழக்கறிஞர் கட்டண விலக்கு பெறலாம், அது மாதிரி நீதிமன்ற கட்டண விலக்கு பெறலாம். எல்லாத்துக்கும் அது மாதிரி வந்து உங்களுடைய வழக்கு வந்து சென்சிட்டிவான வழக்கு அப்படின்னா, ஸோ நீங்க வந்து ஒரு பரிந்துரை கடிதம் கொடுத்து அதுக்கான சில நடைமுறைகள் அவங்களே சொல்லுவாங்க. இந்த மாதிரி நான் வந்து என்னுடைய வழக்குல மூத்த வழக்கறிஞர் நியமனம் செய்தா நான் வந்து வழக்குல வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கோரிக்கை மனு கொடுத்தா, அதாவது வழக்கு நடந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு ஒரு வழக்கறிஞர் நியமனம் பண்ணிட்டாங்க, உங்க வழக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படின்னா, அந்த மாதிரி சூழ்நிலையில நீங்க வந்து அந்த சட்டப்பணிகள் ஆணைக்குழு அவங்களுக்கே ஒரு கடிதம் கொடுக்கலாம். கடிதம் அதுக்கு ஒரு நடைமுறை இருக்குது. படிவம் 2 ஒரு நடைமுறை இருக்கிறது. ஸோ அதை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா, ஸோ வந்து உங்களுடைய வழக்கு தன்மை இதெல்லாம் சூழ்நிலையெல்லாம் பார்த்துட்டு, ஸோ மூத்த வழக்கறிஞரை கூட நியமனம் செய்து உங்களுடைய வழக்கில் வெற்றி பெறுவதற்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பா உதவி செய்வாங்க. அதாவது ஒரே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, ஸோ நீங்க தகுதியான நபரா இருக்கணும். 2வது உங்களுடைய பிரச்சனை, அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இலவசமா தான் அரசாங்கம் வக்கீல் வைக்கிறாங்கல்ல. ஸோ அதனால வந்து பக்கத்து வீட்டுக்காரங்கள, அக்கத்து வீட்டுக்காரங்கள அல்லது நமக்கு யாராவது வந்து பழி வாங்குறதோ, இல்ல தவறான வழக்கு போகுறதோ, இல்ல சட்டவிரோதமான ஆதாயம் அடைவதற்காக அணுகுறதோ, இந்த மாதிரி அதாவது சும்மா சாதாரண விஷயங்களுக்காக வழக்கு போடுறது, அது மாதிரி வந்து வெற்றி பெற முடியாத வழக்குகளுக்காக நீங்க வந்து சட்ட உதவியை இது மாதிரி பெற முடியாது. அதாவது வெற்றி பெற முடியாத வழக்கு அப்படின்னா, இப்ப வந்து ஒரு ப்ராமிசரி நோட்டு வழக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து 3 ஆண்டுகளுக்குள்ள நீங்க வந்து வழக்கு போடணும். நீங்க ஒரு 5 ஆண்டுகள் கழித்து நீங்க வந்து சட்ட உதவி மையத்தை அணுகுனீங்க அப்படின்னா, ஸோ அவங்க தெளிவா சொல்லுவாங்க. இது வந்து காலாவதி ஆயிடுச்சு. அதனால வழக்கு தாக்கல் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். ஸோ அதனால தகுதியான நபராக இருக்க வேண்டும். அது மாதிரி உங்களுடைய பிரச்சனை வந்து அது வந்து நீங்கள் வழக்குல வெற்றி பெற உடைய சூழ்நிலையா இருக்கணும். அது மாதிரி வந்து ஒரு நியாயமான ஒரு ஒரு சூழ்நிலையாக இருந்தால் நிச்சயமாக சட்டப்பணிகள் ஆணைக்குழு உங்களுக்கு வந்து வழக்கறிஞர் நியமனம் செய்து உங்களுக்கு அனைத்து விதமான, அதாவது நீதியை பெற்று தருவதற்கு அனைத்து விதமான உதவிகளையும் செய்வார்கள். ஸோ அதனால தைரியமா நீங்க வந்து சட்டப்பணி ஆணைகள் குழுவை அணுகுங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் தாலுகா நீதிமன்றம் அவங்களே சொல்லுவாங்க. உயர்நீதிமன்றத்தை எப்படி அணுகிறது, உச்ச நீதிமன்றத்தை அணுகிறது எப்படி, அது மாதிரி வந்து மாவட்ட நீதிமன்றத்துல எப்படி செய்யறது, எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஒருவேளை அங்க வந்து உங்களுக்கு சரியான உங்களுக்கு வந்து ஆலோசனை கிடைக்கல அப்படின்னா, நீங்க மாவட்ட நீதிமன்ற வளாகத்தில் உள்ள சட்டப்பணிகள் ஆணைக்குழுல கூட நீங்க அணுகி நீங்க வந்து பெறலாம். அதோட மட்டும் இல்லாம டோல் ஃப்ரீ நம்பரும் இருக்குது. அதை நான் இணைப்புல கொடுக்குறேன். டோல் ஃப்ரீ நம்பர் இருக்குது. அது மாதிரி வந்து நீங்க இணையதளம் மூலமாக கூட உங்களுடைய
அதாவது மனுவை வந்து நீங்க அனுப்பலாம். அவங்க வந்து கண்டிப்பா தொடர்பு கொள்வாங்க. ஸோ அதுக்கான இணையதள முகவரியை நான் கொடுக்குறேன். ஸோ அதனால இனிமேல் யாரும் எனக்கு வந்து பணம் இல்லை, நான் பொருளாதாரத்தில் நலிவடைந்திருக்கிறேன் அப்படின்ற காரணத்துக்காக நீதிமன்றத்துக்கு போனா ஏராளமான செலவாகும். அது மாதிரி வந்து நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்கிறது. ஒரு நீதிமன்றத்தை ஒரு சாதாரண ஒரு கிராமத்தில் இருக்கும் ஒரு ஒரு சராசரி நபர் அது மாதிரி வந்து நிறைய பேர் இந்த மாதிரி கொத்தடிமை இந்த மாதிரி இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தை வழக்கறிஞர் எக்கச்சக்கமா பணம் வாங்குவாங்க. நீதிமன்ற கட்டணம் நிறைய இருக்குது. நம்மளால வந்து நீதியை வந்து பெற முடியாது அப்படின்னு நீங்களே ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். நீங்க தைரியமாக உங்களுக்கு நீதி வந்து கிடைக்க வேண்டும் அப்படின்றது உங்களுக்கு வெறி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு வேகம் இருந்துச்சுன்னா, வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து சட்டப்பணிகள் ஆணைக்குழுவை அணுகுங்க. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து நீதியை பெறலாம். உங்களுக்கு கூடுதலா ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இணைப்புல எங்களுடைய எண் கொடுக்குறேன். ஸோ வந்து உங்களுடைய சந்தேகங்களை இணைப்புல கேளுங்க. நேரம் கிடைக்கும்போது நான் கண்டிப்பா பதில் கொடுக்குறோம். அது மாதிரி நம்மளுடைய சட்டப்பயிற்சி மையம் யூடியூப் சேனல்ல பொதுமக்கள் பயன்படக்கூடிய ஏராளமான வீடியோக்களை நம்ம வந்து போட்டிருக்கோம். ஸோ நீங்க வந்து சட்டப்பயிற்சி மையம் யூடியூப் சேனல்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ஹைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்க ஒரு வாரத்துக்குள்ள பாக்குறீங்கன்னா ஹைப் பண்ணுங்க. ஹைப்னா ஒண்ணும் கிடையாது, அது ஒரு லைக் மாதிரி தான். ஸோ மறக்காம ஹைப் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.